திருச்சியில மகாலட்சுமி நர்சிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு நைட்டு விடிய விடிய கொட்ற மழையிலயும் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி விரிவா சொல்றேன். கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கல்லூரி படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள டூர் கூப்பிட்டு போ சொல்லியும், இல்ல அவங்க காலேஜ் வந்து கல்ச்சுரல்ஸ் நடத்த சொல்லியும் போராட கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு பேசிக் ஃபெசிலிட்டீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த 1 மாசத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா கல்லூரி நிர்வாகத்து சைடுருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட்ட கிழிச்சிருவேன். இல்ல இன்னொருத்தன வச்சு மிரட்டியிருக்கிறாங்க. கஞ்சா வழக்குல உங்கள உள்ள வச்சுருவேன். அப்படி இப்படின்னு பசங்கள வந்து பல்வேறு விதமா வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப, இந்த கல்லூரியில அந்த மாணவர்கள் படிச்சு வெளிய போனாங்க அப்படின்னா, இந்த மாரி கல்லூரியில படித்த காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் அவங்க வாழ்க்கையில வந்து இருக்க போகுது. கல்லூரியில அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபேக்கல்டீஸ் எல்லாம் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு 15 பேருக்கு பக்கம். இப்போ படிக்கிறதுக்கு, படிப்பு சொல்லி தரக்கு ஃபேக்கல்டீஸும் அந்த காலேஜ்ல கிடையாது. இந்த ஃபேக்கல்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் விடுமுறையும் விட்டுருக்காங்க. இந்த நிலையில அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எப்படி போய் எக்ஸாம் எழுத முடியும்? அவங்க கேட்கறது வந்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கை அந்த மாரி அத சொகுசெல்லாம் கேட்க கிடையாது. அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டி நீட்ஸ் தான் கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாத்தியார்கள கேட்கறாங்க. இது மேனேஜ்மென்ட் சைட்லருந்து என்ன வலிக்குதுன்னு தெரியல. இவங்க காலேஜ் கிட்ட போராடிட்டு இருந்த இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு திருச்சியில போராட்டமானது ரொம்ப வலுத்த நிலையில ஆயிருக்குது. அவங்க வந்து நைட்டு மழையும் கூட பாராம, அவங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு விடிய விடிய போராடிட்டு இருந்திருக்காங்க இந்த மாணவர்கள். கல்லூரிக்கு ஃபீஸ கட்டணும் இல்லாம, அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு பேசிக் நீட்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணாம, மிரட்டுற இவங்களுக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா, மாணவர்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? அவங்க இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்ததே ரொம்ப ரொம்ப பெரும் பாடா தான் இருந்திருக்குது. இதைய தாண்டி வெளிய வந்தா மிரட்டுவீங்களா? கண்டிப்பா அந்த கல்லூரியின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து, இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கான தீர்வ வந்து கண்டிப்பா தமிழக அரசு தலையிட்டு இதெல்லாம் சரி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன்.